அருவி பாதை. உதயசூரியனின் பொற்கிரணங்களால் கொல்லிமலை சாரல் அழகு பெற்று விளங்கிற்று. பாறைகள் மீதும் மரங்கள் மீதும் ஒரு பக்கத்தில் சூரிய வெளிச்சம் விழுவதும், இன்னொரு பக்கத்தில் அவற்றின் இருண்ட நிழல் நீண்டு பறந்து கிடப்பதும் ஒரு விசித்திரமான காட்சியாய் இருந்தது. வானவெளி எங்கும் எண்ணிறைந்த பட்சிகளின் கலகல தொனி பரவி ஒலித்தது. அதனுடன் மலையிலிருந்து துள்ளி குதித்து ஆடிப்பாடி வந்த அருவியின் இனிய ஒலியும் சேர்ந்து வெகு மனோகரமாய் இருந்தது. இந்த நேரத்தில் அந்த மலைச்சாரலுக்கு அருகில் 2 உயர்ஜாதி வெண்புறவிகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது ஆரோகணித்திருந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே பழக்கமுள்ளவர்களான சிவனடியாரும் பொன்னனும்தான். அவர்கள் அந்த காட்டாற்றின் கரையோரமாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு வந்தார்கள். சிவனடியார் சற்று தூரத்தில் மொட்டையாக நின்ற பாறையை சுட்டிக்காட்டி, பொன்னா, அந்த பாறையை பார், அதை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். ஒன்றும் தோன்றவில்லை சுவாமி, மொட்டை பாறை என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? காலை மடித்து படுத்து தலையை தூக்கி கொண்டிருக்கும் நந்தி பகவானை போல் தோன்றுகிறது. இப்போது அந்த பாறையின் நிழலை பார். பொன்னன் பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சுவாமி, நந்தி மாதிரியே இருக்கிறதே என்றான். சாதாரண கண்ணுக்கும் சிற்பியின் கண்ணுக்கும் இதுதான் வித்தியாசம் பொன்னா. சிற்பி ஒரு பாறையை பார்த்தானால் அதில் ஒரு யானையையோ சிங்கத்தையோ அல்லது ஒரு தெய்வீக வடிவத்தையோ காண்கிறான். இன்னின்ன மாதிரி வேலை செய்தால் அது அத்தகைய உருவத்தை அடையும் என்று சிற்பியின் மனதில் உடனே பட்டுவிடுகிறது. பொன்னன் குறுக்கிட்டு, சுவாமி, தாங்கள் என்றான். ஆமாம், நான் ஒரு சிற்பிதான். உலகத்தில் வேறு எந்த வேலையை காட்டிலும் சிற்ப வேலையிலே தான் எனக்கும் பிரியம் அதிகம். இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வேலையை மட்டும் பூர்த்தி செய்து விட்டேனானால். இருக்கட்டும் பொன்னா, மாமல்லபுரம் நீ பார்த்திருக்கிறாயா என்று சுவாமியார் கேட்டார். ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் சுவாமி. அதை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? சொப்பனலோகத்தில் இருப்பதாகத்தான் தோன்றியது. ஆனால் அந்த சிற்பங்கள் உண்மையில் சொப்பனமில்லை. நாம் உயிரோடு இருப்பதை விட அதிக நிஜம். கல்லிலே செதுக்கிய அச்சிற்ப வடிவங்கள் நம்முடைய காலமெல்லாம் ஆன பிறகு எத்தனையோ காலம் அழியாமல் இருக்க போகின்றன. நமக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால் வரும் சந்ததிகள் பார்த்து மகிழப் போகிறார்கள். ஆஹா, ஒரு காலத்தில் பொன்னா, மாமல்லபுரம் மாதிரியே இந்த தமிழகம் முழுவதையும் ஆக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். என்ன, தாங்களும் கனவு கண்டீர்களா என்றான் பொன்னன். ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜா மட்டும்தான் கனவு கண்டார் என்று நினைக்கிறாயா? அவர் சோழ நாட்டின் பெருமையை பற்றி மட்டுமே கனவு கண்டார். நானோ தமிழகத்தின் பெருமையை குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தேன். பார் பொன்னா, புண்ணிய பூமியாகிய இந்த பரதகண்டம் வடநாடு தென்னாடு என்று பிரிவுபட்டிருக்கிறது. கதையிலும் காவியத்திலும் இதிகாசத்திலும் வடநாடுதான் ஆதி காலத்திலிருந்து பெயர் பெற்று விளங்குகிறது. வடநாட்டு மன்னர்களின் பெயர்கள் தான் பிரசித்தியம் அடைந்திருக்கின்றன. பாடலிபுரத்து சந்திரகுப்தன் என்ன, அசோக சக்கரவர்த்தி என்ன, விக்ரமாதித்தன் என்ன, இவர்களுக்கு சமமாக புகழ்பெற்ற தென்னாட்டு ராஜா யார் இருந்திருக்கிறார்கள்? நம்முடைய காலத்திலே தான் வடநாட்டு ஹர்ஷ சக்கரவர்த்தியின் புகழ் உலகமெல்லாம் பரவி இருப்பது போல் மகேந்திர பல்லவரின் புகழ் பரவி இருந்தது என்று சொல்ல முடியுமா? தென்னாடு இவ்விதம் பின்னடைந்திருப்பதின் காரணம் என்ன? இந்த தென்னாடானது ஆதிகாலம் முதல் சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்து கிடந்ததுதான் காரணம். பெரிய ராஜ்யம் இல்லாவிட்டால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பெரிய காரியங்களை சாதிக்காமல் பெரிய புகழ் பெறவும் முடியாது. வடநாட்டில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ராஜ்யமானது நீளத்திலும் அகலத்திலும் 200 காத தூரம் உள்ளதாயிருக்கிறது. இந்த தென்னாட்டிலோ 10 காதம் போவதற்குள்ளாக 3 ராஜ்யத்தை நாம் தாண்ட வேண்டி இருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே மகாராஜ்யமாய் இருக்க வேண்டும். தமிழகத்தின் புகழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும்.
என்று மகேந்திர பல்லவர் ஆசைப்பட்டார். நானும் அந்த மாதிரி கனவுதான் கண்டு கொண்டிருந்தேன். என் வாழ்நாளில் அந்த கனவு நிறைவேறலாம் என்ற ஆசையுடன் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த ஆகாச கோட்டையானது ஒரே ஒரு மனுஷனின் சுத்த வீரத்துக்கு முன்னால் இடிந்து தகர்ந்து போய் விட்டது. சுவாமி, யாரை சொல்கிறீர்கள் என்றான் பொன்னன். எல்லாம் உங்கள் பார்த்திப மகாராஜாவைத்தான். ஆஹா, அந்த வெண்ணாற்றங்கரை போர்க்களம் இப்போது கூட என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. என்ன யுத்தம், என்ன யுத்தம்! வெண்ணாற்று அன்று இரத்த ஆறாக அல்லவா ஓடியிற்று. பூரண சந்திரன் வெண்ணிலாவை பொழிந்த அந்த இரவிலே அந்த போர்க்களம்தான் எவ்வளவு பயங்கரமாயிருந்தது. உறையூரிலிருந்து கிளம்பி வந்த 10,000 வீரர்களில் திரும்பி போய் செய்தி சொல்வதற்கு ஒருவன் கூட மிஞ்சவில்லை என்றால் அந்த போர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள் என்று சுவாமியார் ஆவேசத்துடன் பேசினார். ஐயோ, அந்த 10,000 வீரர்களில் ஒருவனாயிருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்றான் பொன்னன். போரில் உயிரை விடுவதற்கு வீரம் வேண்டியது தான் பொன்னா. ஆனால் உயிரோடு இருந்து உறுதி குலையாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் அதிக தீரம் வேண்டும். அந்த தீரம் உன்னிடம் இருக்கிறது. உன்னை காட்டிலும் அதிகமாக வள்ளியிடம் இருக்கிறது. நீங்களும் பாக்கியசாலிகள்தான் என்றார் சுவாமியார். சுவாமி, வெண்ணாற்றங்கரை போரை பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்றான் பொன்னன். இந்த வீர போரை குறித்தும் பார்த்திப மகாராஜா அந்திம காலத்தில் சிவனடியாரிடம் கேட்ட வரத்தை பற்றியும் எவ்வளவு தடவை கேட்டாலும் அவனுக்கும் அலுப்பதில்லை. சிவனடியாரும் அதை சொல்ல அலுப்பதில்லை. ஆதலால் அந்த கதையை மறுபடியும் விவரமாக சொல்லிக் கொண்டு வந்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் காட்டாற்றானது சிற்றருவியாகி மலைமேல் ஏற தொடங்கியிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இதற்கு மேல் குதிரைகளின் மீது போவது இயலாத காரியம். எனவே மலைச்சாரலில் மரங்கள் அடர்த்தியாயிருந்த ஓர் இடத்தில் குதிரைகளை அவர்கள் விட்டார்கள். இவற்றை மரத்திலே கட்ட வேண்டாமா என்று பொன்னன் கேட்டதற்கு வேண்டாம் என்றார் சிவனடியார். இந்த உயர்ஜாதி குதிரைகளின் அறிவு கூர்மை அநேக மனிதர்களுக்கு கூட வராது பொன்னா. உங்கள் இளவரசன் ஆற்று வெள்ளத்தில் போனதும் உனக்கு முன்னால் இந்த புஷ்பகம் வந்து எனக்கு செய்தி சொல்லிவிடவில்லையா? இவ்விடத்தில் நாம் இந்த குதிரைகளை விட்டுவிட்டு போனோமானால் அந்தண்டை இந்தண்டை அவை அசைய மாட்டா. கட்டி போட்டால்தான் ஆபத்து. துஷ்ட மிருகங்கள் ஒரு வேளை வந்தால் ஓடி தப்பி முடியாதல்லவா என்று கூறிவிட்டு 2 குதிரைகளையும் முதுகில் தடவி கொடுத்தார். பிறகு இருவரும் அருவி வழியை பிடித்து கொண்டு மலைமேலே ஏறினார்கள். பெரிதும் சிறிதுமாய் முண்டும் முரடுமாய் கிடந்த கற்பாறைகளை வெகு லாவகமாக தாண்டி கொண்டு சிவனடியார் சென்றார். தண்ணீரில் இறங்கி நடப்பதிலாவது ஒரு பாறையில் இருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுவதிலாவது அவருக்கு ஒருவிதமான சிரமமும் இருக்கவில்லை. அவரை பின்தொடர்ந்து போவதற்கு பொன்னன் திணற வேண்டியதாக இருந்தது. சுவாமி, தங்களுக்கு தெரியாத வித்தை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா என்று பொன்னன் கேட்டான். ஒன்றே ஒன்று உண்டு பொன்னா. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது என்னால் முடியாத காரியம் என்றார் சிவனடியார். அவர் கூறியதை பொன்னன் சரியாக தெரிந்து கொள்வதற்குள், ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜாவுக்கு நான் கொடுத்த வாக்கினால் என்னுடைய வாழ்க்கை மனோரதமே எப்படி குட்டி சுவராய் போய்விட்டது பார் என்றார். அதெப்படி சுவாமி? முன்னேயும் அவ்விதம் சொன்னீர்கள். பார்த்திப மகாராஜாவினால் உங்களுடைய காரியம் கெட்டு போவானேன் என்று கேட்டான் பொன்னன். வாதாபியிலிருந்து திரும்பி வந்த போது தென்னாடு முழுவதையும் ஒரு பெரிய மகாராஜ்யமாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்துடனே வந்தேன். இந்த சின்னஞ்சிறு தமிழகத்தில் ஒரு ராஜாவுக்கு மேல் ஒரு ராஜ்யத்துக்கு மேல் இடம் கிடையாது என்று கருதினேன். சோழ சேர பாண்டியர்களின் நாமதேயமே இல்லாமல் பூண்டோடு நாசம் செய்துவிட்டு தமிழகத்தில் பல்லவ ராஜ்யத்தை ஏக மகாராஜ்யமாக செய்துவிட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? பார்த்திபனுடைய சுத்த வீரமானது என் சங்கல்பத்தை அடித்து தள்ளிவிட்டது. அவனுடைய மகனை காப்பாற்றி வளர்க்க, சுதந்திர வீர புருஷனாக வளர்க்க வாக்கு கொடுத்து விட்டேன்.
சுதந்திர சோழ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நானே முயற்சி செய்ய வேண்டியதாகிவிட்டது. இப்போது நினைத்தால் ஏன் அந்த புரட்டாசி பௌர்ணமி இரவில் போர்க்களத்தில் பிரவேசித்து பார்த்திபனுடைய உடலை தேடினோம் என்று தோன்றுகிறது. இதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள் போலிருக்கிறது. இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் சிவனடியாரும் மேலே மேலே ஏறி சென்றார்கள். சூரியன் உச்சி வானத்தை அடைந்த போது செங்குத்தான பாறையிலிருந்து அருவி ஹோ என்ற இரைச்சலுடன் விழுந்து கொண்டிருந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு மேல் அருவி பாதையில் போவதற்கு வழியில்லை என்பதை பொன்னன் தெரிவிக்க சிவனடியார் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அங்குமிங்கும் பார்க்க தொடங்கினார். அருவி விழுந்தோடிய இடத்துக்கு இருபுறமும் கூர்ந்து பார்த்ததில் காட்டு வழி என்று சொல்லக்கூடியதாக ஒன்றும் தென்படவில்லை. இருபுறமும் செங்குத்தாகவும் முண்டும் முரடுமாகவும் மலைப்பாறைகள் உயர்ந்திருந்ததுடன் முட்களும் செடிகளும் கொடிகளும் நெருங்கி வளர்ந்து படர்ந்திருந்தன. அந்த செடி கொடிகளை எல்லாம் சிவனடியார் ஆங்காங்கு விலக்கி பார்த்து கொண்டு கடைசியாக அருவி விழுந்து கொண்டிருந்த இடத்துக்கு சமீபமாக வந்தார். அருவியின் தாரை விழுந்த இடம் ஒரு சிறு குளம் போல் இருந்தது. அந்த குளத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. தாரை விழுந்த வேகத்தினால் அலைமோதி கொண்டிருந்த அந்த குளத்தை பார்க்கும் போதே மனதில் திகில் உண்டாயிற்று. குளத்தின் இருபுறத்திலும் பாறை சுவர் செங்குத்தாக இருந்தபடியால் நீர்த்தாரை விழும் இடத்துக்கு அருகில் போவது அசாத்தியம் என்று தோன்றியிற்று. ஆனால் சிவனடியார் அந்த அசாத்தியமான காரியத்தை செய்ய தொடங்கினார். அந்த அருவி குளத்தின் ஒரு பக்கத்தில் ஓரமாக பாறை சுவரை கைகளால் பிடித்து கொண்டும் முண்டு முரடுகளில் காலை வைத்து தாண்டியும் சில இடங்களில் தண்ணீரில் இறங்கி நடந்தும் சில இடங்களில் நீந்தியும் அவர் போனார். இதை பார்த்து பிரமித்து போய் நின்ற பொன்னன் கடைசியாக சிவனடியார் தண்ணீர் தாரைக்கு பின்னால் மறைந்ததும் ஐயோ என்று அலறிவிட்டான். ஒருவேளை போனவர் தானா, இனிமேல் திரும்ப மாட்டாரோ என்று அவன் அளவில்லாத ஏக்கத்துடனும் திகிலுடனும் நின்றான். நேரமாக ஆக அவனுடைய தவிப்பு அதிகமாயிற்று. சாமியாருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்னென்ன விபரீதங்கள் விளையும் என்பதை நினைத்தபோது அவனுக்கு தலை சுற்ற தொடங்கியது. அவரை விட்டுவிட்டு நாம் திரும்பி போவதா? முடியாத காரியம். நாமும் அவர் போன இடத்துக்கே போய் பிராணனை விடலாம். எது எப்படி போனாலும் போகட்டும் என்று துணிந்து பொன்னனும் அந்த கிடுகிடு பள்ளமான குளத்தில் இறங்கினான். பொன்னன் பிரிவு. பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவி குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டார். பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றபோது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சைகையினால் வா என்று அழைத்தார். அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை. ஆனால் சைகை புரிந்தது. முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான். தூரத்தில் நின்று பார்த்தபோது குறுகலாக தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் 30 அடிக்கு மேல் அகலமுள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான். சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் அழைத்து சென்றார். இந்த இடைவெளி சுமார் 5 அடி அகலமுள்ளதாய் இருந்தது. மிகவும் மங்கலான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியது தான். ஆகவே 2 பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். 4-5 அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது. ஓர் ஆள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது? எவ்வளவு தூரம் போகிறது? ஒன்றும் தெரியவில்லை. 5-6 அடிக்கு மேல் ஒரே இருட்டாய் இருந்தது. சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு
அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். சாய்வான மலைப்பாறையில் ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட்பட்டென்று அடித்து கொண்டது. சற்று ஏறியதும் ஒரே கார் இருளாயிருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று. ஆனால் கையினால் பிடித்து கொள்ளவும் காலை ஊன்றி கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தபோது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று. இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பிறகு வெளிச்சம் நன்றாய் தெரிந்தது. சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்ட வெளியில் மலைப்பாறை மீது நின்றான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆஹா, அது என்ன அற்புத காட்சி! மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள். அங்கே பாறையில் கிணறு மாதிரி வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தின் நடுமத்தியில் தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது. பள்ளத்துக்கு இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரத்தில் அருவி சோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. 3 பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள், நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணு கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டுக்கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிற பூ. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார். ஆமாம் சுவாமி, எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தை போல என்றான் பொன்னன். சிவனடியார் குறுநகை புரிந்தார். ஆனால் பொன்னா, பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒளித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஐயோ சுவாமி, ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள்? ஆமாம், வெகு நாளாய் நான் அறிய விரும்பியதை இப்போது அறிந்தேன். மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பல்லக்கில்தான் எங்கேயோ இருக்கிறது. அதை கண்டுபிடித்து விட்டுதான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன். நானும் தான் சுவாமி. உங்களை தனியே விட்டுவிட்டு நான் போய் விடுவேன் என்று நினைத்தீர்களா? இல்லை பொன்னா, நீ போக வேண்டும். உனக்கு வேறு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான காரியம். எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி? அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் பொன்னா. ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா? என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில் தான் இருக்கிறார். மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக் கொள். மாரப்பனுக்கு ஒரு வேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ? சக்கரவர்த்தி திருக்குமாரியின் இஷ்டத்துக்கு விரோதமாய் என்ன நடந்துவிடும் சுவாமி? ஏன் நடக்காது? தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை பொன்னா. மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கல்லவா ஆசை கொண்டிருக்கிறான். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாமல்லவா? ஐயோ, அதனால்தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும். ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி போவேன்? அந்த மகா கபால பைரவன் உங்களை பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதின் அர்த்தம் இப்போதுதான் தெரிகிறது. என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா. என் வாழ்நாளில் இதை போல எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகி இருக்கிறேன். அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். என்ன சந்தேகம் சுவாமி? சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன் பொன்னா. இப்போது நீ உடனே வந்த வழியாக திரும்பி செல்ல வேண்டும். நேரே உறையூருக்கு போக வேண்டும். இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்து கொண்டு மாமல்லபுரத்துக்கு அருகில் என்னை நீ சந்தித்த
சிற்ப மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும். அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தாங்கள் வராவிட்டால் அடுத்த பௌர்ணமி வரையில் பார். அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம். அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கி சென்றான். கீழே வந்து அருவி குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான். அருவி பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசிர்வதித்தார். பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கி செல்லலுற்றான். வள்ளி சொன்ன சேதி. வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்க சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாய் இல்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியினால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு, இளவரசர் போனது போல் நீயும் எங்கோ கப்பலேறி போய்விட்டாயோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்குத்தான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்து போனேன். தினம் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாய் வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது வள்ளி. உன் கையால் கம்பு அடை தின்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அகப்பட்ட போது அகப்பட்டதை தின்று அப்படியெல்லாம் பட்டினி கிடந்ததினால்தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாய் பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாசாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனாலும் நீ ரொம்பவும் இளைத்திருக்கிறாய் வள்ளி. ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம் என்று இப்போது தோன்றுகிறது. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதலில் சொல்லு. சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்கிறேன். நமது விக்கிரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன என்ன, நிஜமாகத்தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்தாகி விட்டது. இப்போது சிவனடியார் ராணியை தேடி கொண்டிருக்கிறார். இதற்குள் அவசியம் கண்டுபிடித்திருப்பார். ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யார் என்று என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினாய் அல்லவா? அவருடைய பொய் ஜடையை பீத்தி எறிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். நிஜமாகவா? யார் அவர் என்றாள் வள்ளி. யாரா? வேறு யார்? செத்து போனானே உன் பாட்டன் வீரபத்ர ஆச்சாரி, அவன்தான். வள்ளி புன்னகையுடன், இப்படியெல்லாம் சொன்னால் போதாது. நீ இங்கே இருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றாய் சொல்லு. ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்றாள். நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில், நீ என்னமோ செய்தி சொல்ல போகிறேன் என்றாயே, அதை சொல்லு என்றான். வள்ளி சொன்னாள். 4 நாளைக்குள் மாரப்பன் இங்கே 5 தடவை வந்து விட்டான். அவன்தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதியாம். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியவில்லை.
வசந்த மாளிகையில் யாரோ ஒரு ரத்தின வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்தவனாமே என்று என்னவெல்லாமோ கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சாதித்து விட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்பி வந்து விட்டாயா என்று விசாரித்து விட்டு போனான். இன்றைக்கும் கூட ஒருவேளை வந்தாலும் வருவான். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு, வள்ளி, தாமதிப்பதற்கு நேரமில்லை. இன்று சாயங்காலமே நான் வசந்த தீவுக்கு போக வேண்டும். நம்முடைய குடிசையை பூட்டி வைத்திருக்கிறாய் அல்லவா? குடிசையில் படகு ஜாக்கிரதையாய் இருக்கிறதல்லவா என்று கேட்டான். இருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தீவுக்கு போவாய் என்றாள். குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் படகு செலுத்த வேண்டும் என்று முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதற்காக கேட்டு போக வந்தேன் என்று சொல்கிறேன். ஆனால் சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரியவில்லை. அவருடைய வேஷம் எப்போது நீங்குமோ? நானும் இதையே தான் கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னமும் வேஷம் போடுவதாக சொல்கிறார். பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலேயே சாப்பாட்டை முடித்து கொண்டு உறையூரிலிருந்து புறப்பட்டு காவேரி நதி பாதையில் சென்றார்கள். அவர்களுடைய குடிசையை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை 2 பேருமாக தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன், பொழுது சாய்வதற்குள் திரும்பி வந்து விடுவேன் வள்ளி, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான். பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவேரியில் படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ராஜ குடும்பத்துக்கு படகு செலுத்தியது நினைவுக்கு வந்து அவனுடைய கண்களை பனிக்க செய்தது. தீவிலே இளவரசரை பார்ப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமாகி இருக்குமா? அவரை தனியாக பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்தவனாய் படகு விட்டு கொண்டே போனவன் திடீரென்று கரைக்கு அருகே வந்து விட்டதை கவனித்தான். படகு வந்த இடம் தீவில் ஒரு மூலை, ஜனசஞ்சாரம் இல்லாத இடம். அந்த இடத்தில் படகை கட்டிவிட்டு தீவுக்குள் ஜாக்கிரதையாக போய் புலன் விசாரிப்பதென்று அவன் தீர்மானித்திருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்தபோது அவனுடைய கண்களை நம்ப முடியவில்லை. அங்கே விக்கிரம மகாராஜாவே நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு 2 எட்டில் படகை அவர் நின்ற இடத்துக்கு சமீபமாக கொண்டு வந்தான். படகு நகர்ந்தது. படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான். விக்கிரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டி கொண்டான். மகாராஜா, மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருந்ததே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விக்கிரமன், பொன்னா, சமய சஞ்சீவி என்றால் நீதான். இங்கு நின்றபடியே உன்னுடைய குடிசையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாளாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் படகை பார்த்திராவிட்டால் நீந்தி அக்கரைக்கு வருவதற்கு முயன்றிருப்பேன். அதோ பார் பொன்னா, படகு நகர்கிறது. முதலில் அதை கட்டு என்றான். பொன்னன் ஓடிப்போய் படகை பிடித்து இழுத்து கரையோரம் இருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான். இருவரும் ஜலக்கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, அப்புறம் என்ன செய்தி சொல்லு. அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொப்பனம் போல் தோன்றுகிறது. இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மையாகவே நமது அருமை காவேரி நதிக்கரையில் இருக்கிறேனா என்று சந்தேகமாய் இருக்கிறது. நீ எப்போது என்னை பிரிந்து சென்றாய்? ஏன் பிரிந்து போனாய் என்று விக்கிரமன் கேட்டான். ஐயோ மகாராஜா, நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து பார்க்கும்போது உங்களை காணவில்லை. அப்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வைத்தியனை அழைத்து வர போனாயா? எப்போது? எல்லாம் விவரமாய் சொல்லு பொன்னா. அன்று ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் நாம் படுத்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. ஐயோ,
அன்றிரவை நினைத்தாலே என்னவோ செய்கிறது பொன்னா. மறுநாள் காலையில் நாம் உறையூருக்கு கிளம்புவதென்று தீர்மானித்துக் கொண்டல்லவா படுத்தோம். அவ்விதமே மறுநாள் அதிகாலையில் நான் எழுந்திருந்தேன். உங்களையும் எழுப்பினேன். ஆனால் உங்களுக்கு கடும் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. உங்களால் நடக்க முடியவில்லை. சற்று நடந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து மண்டபத்தில் படுத்து கொண்டீர்கள். நேரமாக ஆக உங்களுக்கு ஜுரம் அதிகமாகி கொண்டிருந்தது. நான் என்ன தவியாய் தவித்தேன் தெரியுமா? தங்களை தனியாய் விட்டுவிட்டு போகவும் மனமில்லை. பக்கத்தில் சும்மா இருப்பதிலும் உபயோகமில்லை. கடைசியில் பல்லை கடித்துக்கொண்டு வைத்தியனை கூட்டி வர கிளம்பினேன். வைத்தியன் லேசில் கிடைத்தானா? எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை அழைத்து கொண்டு வந்து பார்த்தால் மண்டபத்தில் உங்களை காணோம். எனக்கு பைத்தியம் பிடித்தது போலாகிவிட்டது. அப்புறம் என்னத்தான் செய்தாய் என்று விக்கிரமன் கேட்டான். பொன்னன் பிறகு தான் அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது, குள்ளனை கண்டது, குந்தவி தேவி தன் பல்லக்கில் அவரை ஏற்றி கொண்டு போனதை தெரிந்து கொண்டது, பராந்தகபுரம் வரையில் தொடர்ந்து வந்து கண்ணால் பார்த்து திருப்தி அடைந்தது, பிறகு மாமல்லபுரம் போய் சிவனடியாரை சந்தித்தது, அவரும் தானுமாக கொல்லிமலை சாரலுக்கு போனது, ரகசிய வழியை கண்டுபிடித்தது, சிவனடியாரை மலைமேல் விட்டுவிட்டு தான் மட்டும் உறையூர் வந்தது ஆகிய விவரங்களை விவரமாக கூறினான். பொன்னன் சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் சந்தித்த செய்தி விக்கிரமனுக்கு வியப்பை அளித்தது. பொன்னா, அந்த சிற்ப மண்டபத்தில் தானே ஒற்றர் தலைவன் வீரசேனனுடன் நான் தங்கியிருந்தேன். அதே இடத்தில் நீ சிவனடியாரை சந்தித்தது வியப்பாய் இருக்கிறது பொன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டாகிறது என்றான் விக்கிரமன். என்ன மகாராஜா சந்தேகம்? அந்த ஒற்றர் தலைவன் ஒருவேளை நமது சிவனடியார் தானோ என்று. ஆம் மகாராஜா, ஒற்றர் தலைவன் வீரசேனர் தான் சிவனடியார். நான் மாமல்லபுரத்து சாலையிலிருந்து குறுக்கு வழி திரும்பிய போது எனக்கு முன்னால் ஒரு குதிரை வீரன் போவதை பார்த்தேன். தாங்கள் சொன்ன அடையாளங்களிலிருந்து அவர்தான் வீரசேனர் என்று யூகித்துக் கொண்டேன். அவரே சிற்ப வீட்டுக்குள் நுழைந்துவிட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் வெளியே வந்தபோது ஜடாமகுடத்துடன் சிவனடியாராக வந்தார். ஐயோ, அப்படியானால் நான் உண்மையில் யார் என்று பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவனுக்கு தெரியும். ஆனால் ஆதி முதல் நமக்கு உதவி செய்து வந்திருப்பவர் அவர்தான் அல்லவா? இப்போது என்னை காட்டி கொடுத்து விடுவாரா? ஒரு நாளும் மாட்டார் சுவாமி. அவர் பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் படை தலைவரான போதிலும் போர்க்களத்தில் தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவரால் ஒரு அபாயமும் இல்லை. ஆனால் என்ன பொன்னா? வேறொரு பெரும் அபாயம் அவ்விடத்தில் இருக்கிறது. மாரப்ப பூபதி தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதி, தெரியுமல்லவா? அவருக்கு தாங்கள் இங்கே வந்திருப்பது பற்றி எவ்விதமோ சந்தேகம் உதித்திருக்கிறது மகாராஜா. நாம் உடனே கிளம்பி போக வேண்டும். இங்கே இருப்பதில் அதைவிட பெரிய அபாயம் வேறொன்று இருக்கிறது பொன்னா. நாம் உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று விக்கிரமன் கூறிய போது அவனுடைய முகத்தில் ஒரு விதமான கிளர்ச்சியை பொன்னன் கண்டான். அது என்ன அபாயம் மகாராஜா என்று கேட்டான். ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள அபாயம்தான் என்று கூறி விக்கிரமன் காவிரி நதியை பார்த்தான். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு விக்கிரமன் சொன்னான், உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன் பொன்னா? 3 வருஷத்துக்கு முன்னால் என்னை இங்கிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போன போது காஞ்சி நகரின் வீதியில் பல்லக்கில் சென்ற ஒரு பெண் என்னை பார்த்தாள். அவளே மறுபடியும் மாமல்லபுரத்தில் நான் கப்பல் ஏறிய போது கடற்கரையிலே நின்று என்னை கனிவுடன் பார்த்தாள். செண்பகத்தீவுக்கு போய் 3 வருஷ காலமான பிறகும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. அதிசயத்தை கேள் பொன்னா. அதே பெண்தான் மகேந்திர மண்டபத்தில் நான் ஜுரமடித்து கிடந்தபோது என்னை பார்த்து இங்கே எடுத்து வந்து காப்பாற்றினாள். மகாராஜா, அப்பேற்பட்ட புண்ணியவதி யார்? அந்த தேவியை பார்க்க எனக்கு ஆவலாய் இருக்கிறது. பார்த்து எங்கள் மகாராஜாவை காப்பாற்றி கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும். பொன்னா, விஷயத்தை அறிந்தால் நன்றி என்கிற பேச்சையே எடுக்க மாட்டாய். ஐயோ, அது என்ன? 3 நாளாக என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து வருகிறது பொன்னா.
கதைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், காவியங்களிலே படித்திருக்கிறேன். பெண் மோகத்தினால் அழிந்தவர்களை பற்றி. அந்த கதி எனக்கும் நேர்ந்துவிடும் போலிருக்கிறது. மேனகையின் மோகத்தினால் விஸ்வாமித்திரர் தபசை இழந்தார் அல்லவா, அம்மாதிரி நானும் ஆகிவிடுவேனோ என்று பயமாயிருக்கிறது. அந்த பெண் பொன்னா அவ்வாறு என்னை அவளுடைய மோக வலைக்கு உள்ளாக்கிவிட்டாள். பொன்னன் குறுக்கிட்டு, மகாராஜா, நான் படிக்காதவன், அறியாதவன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அனுமதி தர வேண்டும் என்றான். சொல்லு பொன்னா, உனக்கு அனுமதி வேண்டுமா? விஸ்வாமித்திர ரிஷி, மேனகையினால் கெட்டதை மட்டும் சொல்கிறீர்கள், ஆனால் பெண்களால் மேன்மை அடைந்தவர்கள் இல்லையா மகாராஜா? சீதையால் ராமர் மேன்மை அடையவில்லையா? கிருஷ்ணன் போய் ருக்மணியை எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தார்? அர்ஜுன மகாராஜா சுபத்ரையை அடைந்ததினால் கெட்டு போய் விட்டாரா? முருக கடவுள் வள்ளியை தேடி திணைப்புணத்துக்கு வந்தது ஏன்? அதனால் அவர் கெடுதலை அடைந்தாரா? பொன்னா, சரியான கேள்விதான் கேட்கிறாய். சீதையினால் ராமரும், ருக்மணியினால் கிருஷ்ணனும், சுபத்ரையினால் அர்ஜுனனும், வள்ளியினால் முருகனும் மேன்மை அடைந்தது மட்டுமல்ல, அருள்மொழி ராணியினால் பார்த்திப மகாராஜாவும், வள்ளியினால் பொன்னனும் மேன்மை அடைகிறார்கள். அப்படி சொல்லுங்கள். பின்னே பெண்மோகம் பொல்லாதது என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள்? கேள் பொன்னா, பெண் காதலினால் மனிதர்கள் சிலர் தேவர்களாகி இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் தேவர்கள் சிலர் பெண் காதலினால் தேவத்தன்மையை இழந்து மனுஷர்களிலும் கேடு கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். நான் அத்தகைய துர்பாக்கியன். என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட பெண் அத்தகையவளாய் இருக்கிறாள். நான் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய பிரதிஜையையும் கைவிடுவதற்கு அவளுடைய காதல் தூண்டுகோலாய் இருக்கிறது. ஜுரம் குணமானதிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் நினைவை தவிர வேறு நினைவே இல்லை. அவளை பிரிந்து ஒரு நிமிஷமாவது உயிர் வாழ முடியாதென்று தோன்றுகிறது. அவளுக்காக ஸ்வர்க்கத்தை கூட தியாகம் செய்யலாம் என்று தோன்றும் போது சோழ நாடாவது சுதந்திரமாவது. அவளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டினால் தான் என்ன? பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. விக்கிரமனுக்கு இது கடைசி சோதனை என்று சிவனடியார் கூறியது அவனுக்கு நினைவு வந்தது. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உறையூர் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜாவிடம் தாங்கள் செய்த சபதம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஞாபகம் இருக்கிறது பொன்னா, இன்னும் மறந்து போகவில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. தினம் தினம் என்னுடைய உறுதி குலைந்து வருகிறது. ஆகையினால் தான் உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போதே உன்னுடன் வர சித்தமாய் இருக்கிறேன். கிளம்பலாமா என்றான் விக்கிரமன். கிளம்பலாம் சுவாமி. ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறதே. மகாராணி கொடுத்த பெட்டியை இங்கே புதைத்து வைத்திருக்கிறேன். பார்த்தாயா, அதை கூட மறந்து விட்டேன். இன்னும் 2 நாள் போனால் வந்த காரியத்தையே மறந்து விடுவேன். என்னையே கூட மறந்து விடுவேன். இன்றைக்கு அந்த பெண் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். பெட்டியை எங்கே புதைத்திருக்கிறாய் என்று விக்கிரமன் பரபரப்புடன் கேட்டான். சமீபத்தில் தான் இருக்கிறது சுவாமி. தோண்டி எடுக்க வேண்டுமல்லவா? முன்ஜாக்கிரதையாக மண்வெட்டியும் கடப்பாறையையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பொன்னன் படகின் அடியிலிருந்து அவற்றை எடுத்து கொண்டு வந்தான். 2 பேரும் விரைவாக நடந்து அந்த அடர்ந்த மாந்தோப்புக்குள்ளே போனார்கள். அவர்கள் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் சமீபத்தில் இருந்த ஒரு மரத்தின் மறைவிலிருந்து குந்தவி தேவி வெளியில் வந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நதிக்கரையில் படகு கட்டியிருந்த இடத்துக்கு சென்றாள். இன்னும் ஒரு கள்ளப்பார்வை அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு படகை மரத்தின் வேருடன் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். படகு மெதுவாக நகர்ந்தது. பிறகு வேகமாய் நகர்ந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வெள்ள பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்டு அதிவேகமாய் சுழன்று செல்ல தொடங்கியது. அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவியின் முகத்தில் குறுநகை பூத்தது. புதையல். கிளைகள் நெருங்கி படர்ந்து நிழலால் இருண்டிருந்த மாந்தோப்புக்குள் பொன்னன் முன்னால் செல்ல விக்கிரமன் தொடர்ந்து சென்றான். போகும்போதே
தாழ்ந்திருந்த மரக்கிளைகளை பொன்னன் அண்ணாந்து பார்த்து கொண்டு போனான். ஒரு மரத்தினடியில் வந்ததும் நின்று மேலே உற்று பார்த்தான். அந்த அடிக்கிளையின் பட்டையில் சிறு கத்தியினால் ஓர் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. நன்றாக உற்று பார்த்தால் அது ஒரு புலியின் உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம். பொன்னன் அதை பார்த்துவிட்டு நின்றான். அந்த புலி உருவத்துக்கடியில் தரையில் கிடந்த மாஞ்சருகுகளை எல்லாம் ஒதுக்கினான். பிறகு அங்கே தரையை தோண்டத் தொடங்கினான். விக்கிரமன் பரபரப்புடன் தானும் மண்வெட்டியை எடுத்தபோது பொன்னன் கை மறித்து, மகாராஜா, தங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகவில்லை. இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்வதற்கு இருக்கின்றன. சற்று நேரம் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றான். அவ்விதமே விக்கிரமன் மரத்தடிக்கு சென்று வேரின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன. குழந்தை பருவத்தில் இந்த வசந்த தீவில் எவ்வளவு ஆனந்தமாக நாட்கள் கழிந்தன. இதே இடத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் தயவில் தங்க வேண்டிய காலமும் வந்ததல்லவா? நல்ல வேளை, இன்றோடு அந்த அவமானம் தீர்ந்துவிடும். பெட்டியை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிட வேண்டியது தான். இனிமேல் ஒரு வினாடி நேரமும் இங்கே தங்கக்கூடாது. செண்பகத்தீவில் இருந்தபோது இந்த தாய் நாட்டை பார்க்க வேணும் என்று தனக்கு ஏற்பட்டிருந்த ஆவலையும் இப்போது இங்கிருந்து கிளம்பினால் போதும் என்று இருப்பதையும் நினைத்தபோது விக்கிரமனுக்கு சிரிப்பு வந்தது. இங்கே எதற்காக வந்தோம்? என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது. பார்த்திப மகாராஜா சுதந்திரமாக ஆண்ட அந்த சோழ நாடு அல்ல இது. பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தில் மிதிப்பட்டு கிடக்கும் நாடு. தேச துரோகியும் குல துரோகியும் கோழையுமான மாரப்ப பூபதியை சேனாதிபதியாக பெற்றிருக்கும் நாடு. இப்படிப்பட்ட நாட்டின் மண்ணை உதறிவிட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நாடு என்ன செய்யும்? மனுஷர்கள் கேடுகெட்டு போயிருந்தால் என்ற எண்ணம் தோன்றியதும் விக்கிரமன் பெருமூச்சு விட்டான். பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்புவதற்கு முன் தன்னை சித்திர மண்டபத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவருடைய கனவு சித்திரங்களை எல்லாம் காட்டியதை நினைத்து கொண்டான். அந்த கனவு நிறைவேற போகிறதா? இல்லை, கனவாகத்தான் போய்விடுமோ? இங்கே எல்லாரும் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். நேற்றுதான் காஞ்சியிலிருந்து ஒரு ஆள் வந்தான். சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு தூதனுக்கு காஞ்சியில் நடந்த வரவேற்பு வைபவங்களை பற்றி எல்லாம் அவன் வர்ணித்தான். விக்கிரமன் கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்க கேட்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. அந்த சீன தேசத்து தூதன் தான் போகும் இடங்களில் எல்லாம் பல்லவ சக்கரவர்த்தியின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு போவான். சீன தேசத்திலும் போய் சொல்வான். சோழ நாட்டின் சுதந்திரத்துக்காக வீரப்போர் புரிந்து மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் பெயரையோ யார் கேட்கப் போகிறார்கள்? மகாராஜா என்ற குரலை கேட்டு விக்கிரமன் திடுக்கிட்டு எழுந்தான். குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான். அவன் மறுபடி நிமிர்ந்த போது அவனுடைய கைகளில் கெட்டியான தோலினால் சுற்றப்பட்ட பெட்டி இருந்தது. பொன்னன் அந்த தோலை எடுத்தெறிந்தான். பழைய ஆயுத பெட்டி, சித்திர வேலைப்பாடமைந்த பெட்டி காணப்பட்டது. விக்கிரமன் விரைந்து சென்று கையை நீட்டி அந்த பெட்டியை ஆவலுடன் வாங்கி திறந்தான். உள்ளே சிறிதும் மலினமடையாமல் இருந்த ஓலை சுவடையை கண்ணில் ஒத்திக்கொண்டு பெட்டிக்குள் வைத்தான். பிறகு பட்டாக்கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். பொன்னனை பார்த்து சொன்னான். பொன்னா, சற்று முன்னால் என் மனதில் தகாத கோழை எண்ணங்கள் எல்லாம் உண்டாயின. இந்த சோழ நாட்டின் மேலேயே வெறுப்பு உண்டாயிற்று. இந்த நாட்டுக்கு விமோசனம் ஏது? எப்போதும் பல்லவர்களின் கீழ் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணினேன். எதற்காக இவ்வளவு அபாயங்களுக்கு துணிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வந்தோம் என்று நினைத்தேன். அந்த மயக்கம் மாயை எல்லாம் இந்த கத்தியை கண்டவுடன் மாயமாய் போய்விட்டது. பொன்னா, இந்த கத்தி ஒரு காலத்தில் உலகை ஆண்டது. கரிகால சோழரும் நெடுமுடி கிள்ளியும் இந்த கத்தியினால் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களை எல்லாம் வென்று சோழ மகாராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். கரிகால சக்கரவர்த்தியின் காலத்தில் செண்பக தீவில் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள் தான் அந்த தீவில் இன்று வசிக்கிறார்கள். அத்தகைய மகாவீர புருஷர்களுடைய சந்ததியில் பிறந்தவன் நான். அவர்கள் கையில் பிடித்த வீரவாள் இது. அவர்களால் முடிந்த காரியம் என்னால் ஏன் முடியாது பொன்னா?
இந்த கத்தியுடனே என் தந்தை எனக்கு அளித்த இந்த தமிழ்மறை என்ன சொல்கிறது? முயற்சி திருவினையாக்கும். ஆஹா, அந்த புனித வாக்கை கூட அல்லவா மறந்துவிட்டேன். இந்த சோழ நாட்டுக்கு இப்போது என்னவோ நேர்ந்து விட்டது. இங்கே அடிக்கும் காற்றே மனசோர்வு தருகிறது. இங்கே இனி ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன். வா போகலாம். இவ்விதம் விக்கிரமன் பேசிக் கொண்டிருந்த போது பொன்னன் அவனுடைய முகத்தை பார்த்த வண்ணமே பிரமித்து நின்றான். அப்போது விக்கிரமனுடைய முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்த வீர தேஜஸ் அவ்விதம் அவனை பிரமிக்க செய்தது. பிறகு சட்டென்று அந்த பிரம்மையிலிருந்து நீங்கினவனாய் மலமளவென்று மண்ணை தள்ளி குழியை மூடினான். அந்த இடத்தின் மேல் மாஞ்சருகுகளை பரப்பிய பிறகு இருவரும் காவிரியை நோக்கி விரைந்து சென்றார்கள். நதிக்கரையை அடைந்து படகு கட்டியிருந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுக்கு பகீர் என்றது. இது என்ன பொன்னா, படகு எங்கே என்றான் விக்கிரமன். ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டோமோ என்று பொன்னன் திகைப்புடன் கூறி அங்கும் இங்கும் நோக்கினான். ஆனால் வேரில் கட்டிய கயிறு இருப்பதை பார்த்ததும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போயிற்று. கயிற்றின் முடிச்சு எப்படியோ அவிழ்ந்து படகு ஆற்றோடு போயிருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. பொன்னா, என்ன யோசிக்கிறாய்? நீந்தி போய் விடலாமா என்றான் விக்கிரமன். கொஞ்சம் பொறுங்கள் மகாராஜா, கரையோடு ஓடிப்போய் எங்கேயாவது படகு தங்கி இருக்கிறதா என்று இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னன் நதிக்கரையோடு ஓடினான். குந்தவியின் நிபந்தனை. பொன்னன் மறைந்த கணம் இலை சருகுகள் அலையும் சத்தம் கேட்டு விக்கிரமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். குந்தவி மரங்களின் மறைவிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சற்று நேரம் மௌனமாய் நின்றார்கள். சோழ நாட்டாரின் யோகிதை நன்றாய் தெரிந்து போய்விட்டது. இப்படித்தான் சொல்லிக் கொள்ளாமல் கூட ஓடி போக பார்ப்பார்களா என்றாள் குந்தவி. விக்கிரமன் மறுமொழி சொல்லாமல் சும்மா இருந்தான். வள்ளுவர் பெருமான் முயற்சி திருவினையாக்கும் என்று மட்டும்தானா சொல்லி இருக்கிறார்? நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வியாயிற்றே என்று குந்தவி சொன்னபோது விக்கிரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்று மேலே பேச திணறினான். ஆமாம், நீங்கள் குழி தோண்டி புதையல் எடுத்ததை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாம் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம், உங்கள் பொய் வேஷத்தையும் தெரிந்து கொண்டேன். விக்கிரமன் சற்று யோசித்து, அப்படியானால் நான் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போக நினைத்ததில் என்ன ஆச்சரியம்? தேச பிரஷ்டன், மரண தண்டனைக்கு துணிந்து தாய்நாட்டுக்கு வந்தவன் சொல்லாமல் திரும்பி ஓட பார்ப்பது இயல்பல்லவா என்றான். உயிர் இழப்பதற்காக பயந்துதானே? ஆமாம், இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எனக்கு தேவையாய் இருக்கிறது. என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் இந்த தாய் திருநாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும் இந்த உயிர் வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுடைய உயிர் இப்போது உங்களுடையதல்லவே. மகேந்திர மண்டபத்தில் அந்த பழைய உயிர் போய்விட்டது. இப்போது இருப்பது நான் கொடுத்த உயிர் அல்லவா? இது எனக்கல்லவா சொந்தம் என்றாள் குந்தவி. விக்கிரமன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு குந்தவியை உருக்கத்துடன் நோக்கி, நீ சொல்லியது ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலும் உண்மை. இந்த உயிர் உன்னுடையதுதான். மகேந்திர மண்டபத்தில் நீ என்னை பார்த்து காப்பாற்றியதனால் மட்டுமல்ல, 3 வருஷத்துக்கு முன்பு காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் உன்னை பார்த்தபோதே என் உயிரை உன்னுடையதாக்கி கொண்டாய் என்றான். ஆ, இது உண்மையா என்றாள் குந்தவி. ஆமாம், ஆகையினால் உன்னுடைய உயிரையே தான் நீ காப்பாற்றி கொண்டாய். இது உண்மையானால் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓட பார்த்தீர்களே, அது எப்படி? என்ன நியாயத்தில் சேர்ந்தது என்று குந்தவி கடுமையான குரலில் கேட்டாள். அது தவறுதான், ஆனால் காரணம் உனக்கு தெரியாதா? உன்னிடம் சொல்லிக் கொண்டால் பெரிய மனம் வராதே என்ற பயம்தான் காரணம். நீ விடை கொடுக்காவிட்டால் போக முடியாதே என்ற எண்ணம்தான் காரணம். என்னை பற்றி அவ்வளவு கேவலமாக ஏன் எண்ணினீர்கள்? நீங்கள் போவதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? நான் எண்ணியது பிசகு என்று இப்போது தெரிகிறது. உன்னிடம் நான் எல்லாவற்றையும் முதலிலே சொல்லியிருக்க வேண்டும்.
சொல்லி உன்னுடைய உதவியை கோரியிருக்க வேண்டும். மறைக்க முயன்றது பிசகுதான். போனது போகட்டும். இனிமேல் நடக்க வேண்டியதை பேசுவோம். உங்கள் படகோட்டி திரும்பி வரும் வரையில் இங்கே உட்காரலாம் என்றாள் குந்தவி. படகோட்டி என்றதும் விக்கிரமன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது. குந்தவியை சிறிது வியப்புடன் நோக்கினான். இங்கே கட்டியிருந்த படகு எங்கே என்று தெரியுமா என்று கேட்டான். தெரியும், ஆற்றோடு போய்விட்டது. படகோட்டிக்கு வீண் அலைச்சல்தான். எப்படி போயிற்று? ஒருவேளை நீ... ஆம், நான் தான் படகின் முடிச்சை அவிழ்த்து விட்டேன். என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் போக நினைத்ததற்கான தண்டனை. விக்கிரமன் சற்று மௌனமாய் இருந்துவிட்டு, அதுதான் முன்னமே சொன்னேனே, உன்னிடம் சொல்லிக் கொண்டால் பிரிந்து போக மனம் வருமோ என்னவோ என்று பயந்தேன் என்றான். அம்மாதிரி எல்லாம் பயந்து கொண்டிருந்தால் உங்கள் மூதாதையான கரிகால சோழர் தீவாந்தரங்களை எல்லாம் வென்றிருக்க முடியுமா என்று குந்தவி கேட்டாள். முடியாது. ஆகையால் தான் இப்போது தைரியமாக உன்னிடம் விடை கேட்கிறேன், உதவியும் கேட்கிறேன். இந்த நதியை தாண்டுவதற்கு படகும், அப்பால் மாமல்லபுரம் போவதற்கு குதிரையும் கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கிறேன். ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஆமாம், கண்டிப்பான நிபந்தனை. போன தடவையைப் போல் என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் கப்பலில் போய்விடக்கூடாது. நீங்கள் போகும் கப்பலில் என்னையும் அழைத்து போக வேண்டும். விக்கிரமனுக்கு அளவில்லாத திகைப்பு உண்டாயிற்று. குந்தவியின் மெல்லிய கரத்தை பிடித்து கொண்டு தழுதழுத்த குரலில், தேவி, என்ன சொன்னாய்? என் காதில் விழுந்தது உண்மையா? அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? உலகமெல்லாம் புகழ் பரவிய மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியாகிய நீ இந்த தேச பிரஷ்டனுடன் கடல் கடந்து வருவாயா என்றான். குந்தவி காவேரியின் பிரவாகத்தை நோக்கிய வண்ணம், உங்களுக்கென்ன இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றி நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்கள், அதனாலேதான் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். இல்லவே இல்லை. அருள்மொழியை தாயாக பெற்ற நான் பெண் குலத்தை பற்றி ஒரு நாளும் இழிவாக நினைக்க மாட்டேன். ஆனால் நீ என்னுடன் வருவது எப்படி சாத்தியம்? உன் தந்தை சக்கரவர்த்தி சம்மதிப்பாரா? என் தந்தை நான் கேட்டது எதையும் இதுவரை மறுத்ததில்லை, இப்போதும் மறுக்க மாட்டார். அப்போது மகாராஜா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த குரல் பொன்னனுடையதுதான். அவர்கள் உலகை மறந்து பேசிக்கொண்டிருந்த சமயம் பொன்னன் மெதுவாக பின்புறமாக வந்து அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தான். கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவன் காதில் விழுந்தன. விக்கிரமன் பொன்னனை பார்த்து, எப்பொழுது வந்தாய் பொன்னா? படகு அகப்படவில்லையே. இந்த தேவிதான் படகை அவிழ்த்து விட்டு விட்டாராம். நமக்கு வேறு படகு தருவதாக சொல்கிறார் என்றான். காதில் விழுந்தது மகாராஜா. ஆனால் இவ்வளவு தொல்லையெல்லாம் என்னத்திற்கு என்றுதான் தெரியவில்லை. தேவி சொல்வதை ஒரு நாளும் சக்கரவர்த்தி தட்டமாட்டார். தங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி... குந்தவி வீராவேசத்துடன் எழுந்து பொன்னனுக்கு எதிராக நின்றாள். என்ன சொன்னாய் படகோட்டி? உங்கள் மகாராஜாவை மன்னித்து காப்பாற்றும்படி சக்கரவர்த்தியிடம் நான் சொல்ல வேண்டுமா? ஒரு தடவை அந்த தவறு நான் செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன். இவர் தமது கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் ஒரு சான் பூமியை வென்று ராஜாவானால் அந்த சான் பூமிக்கு நான் ராணியாய் இருப்பேன். இவர் உன்னை போல படகோட்டி பிழைத்து ஒரு குடிசையில் என்னை வைத்தால் உன் மனைவி வள்ளியை போல் நானும் அந்த குடிசையில் ராணியாய் இருப்பேன். இவரை மன்னிக்கும்படியோ இவருக்கு சோழ ராஜ்யத்தை கொடுக்கும்படியோ சக்கரவர்த்தியை ஒரு நாளும் கேட்க மாட்டேன். எனக்காக நான் என் தந்தையிடம் பிச்சை கேட்பேன். ஆனால் இவருக்காக எதுவும் கேட்டு இவருடைய வீரத்துக்கு மாசு உண்டாக்க மாட்டேன் என்றாள். பொன்னன் தேவி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அவனை பேச விடாமல் குந்தவி மீண்டும், ஆம், இன்றைய தினம் இவருடைய வேஷம் வெளிப்பட்டு இவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டாலும் நான் உயிர் பிச்சை கேட்க மாட்டேன். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னை இவருக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று மட்டும் வரம் கேட்பேன் என்றாள். தேவி, தாங்கள் அவ்விதம் வரம் கேட்க வேண்டி வருமென்றே தோன்றுகிறது. அதோ பாருங்கள், படகுகளில் வீரர்கள் வருவதை என்றான் பொன்னன். விக்கிரமனும் குந்தவியும் துணுக்கமடைந்தவர்களாக பொன்னன் கை காட்டிய திசையை நோக்கினார்கள்.
உறையூர் பக்கத்திலிருந்து 4 படகுகள் வந்து கொண்டிருந்தன. வசந்த தீவில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்கள் இத்தனை நேரமும் அப்படகுகளை மறைத்து கொண்டிருந்தன. இப்போதுதான் அவை ஒரு முடுக்கத்தில் திரும்பி அவர்களுடைய கண்ணுக்கு தெரிந்தன. படகுகளில் பொன்னன் சொன்னபடியே வேல் தாங்கிய வீரர்கள் கும்பலாய் இருந்தார்கள். படகுகள் கணத்துக்கு கணம் கரையை நெருங்கி வந்து கொண்டிருந்தன.